உதவி செய்தாரு. எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நேற்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு காண முடியல, அந்த உலகத்தை விட்டே கடந்து போயிட்டார்கள். ஆனாலும் தேவை கிருபையா நம்ம அந்த நாளை சந்தைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரு. அதுக்காக நம்ம கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் லூக்கா 10:40 வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். மார்த்தாலோ பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியா தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா என்றார். பாருங்க, இப்ப மார்த்தாலும் மரியாலும் வந்து ஒரு அக்கா தங்கச்சி ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா இயேசுவானவர் ஊழியம் செய்துட்டு கிராம பகுதியில சுத்திட்டு சில வேளையில வந்து இவருக்கு வீட்டுக்கு வருவாரு. அப்ப வர நேரத்துல வந்து 2 பேரும் ஏசப்பா வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் பிரயாசப்படுறாங்க. ஒருத்த வந்து ஆண்டவருடைய பாதத்துல இருந்து என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறாங்க ஒரு சகோதரி. இன்னொரு சகோதரி மார்த்தாங்கிறவங்க சகோதரி வந்து என்ன செய்றாங்க, ஏசப்பாக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும், வந்து டீ போட்டு கொடுக்கணும், ஏதாவது டிஃபன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒத்திகை வேலை பாக்குறோம்னு சொல்லி இவங்க வந்து வருத்தப்பட்டு என்ன செய்றாங்க, ஏசப்பா கிட்ட வந்து முரும்பு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் ஒத்திகை வேலை பாக்குறேன், எனக்கு கஷ்டமா இருக்குது, நீங்க அவளுக்கு சொல்லக்கூடாதா? நீங்க வந்து உங்களுக்கு கவலை இல்லையா நான் அப்படி கஷ்டப்பட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லி முரும்பு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை நான் நினைத்து என்ன செய்யற, கலங்குற. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யறோம், கவலைப்பட்டு கலங்குறவர்களாக இருக்கிறோம். உலகத்தை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, அது இல்லையே இது இல்லையே சொல்லி வேலை பார்க்க முடியலையேன்னு சொல்லி, எனக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னு சொல்லி, அதே போல நான் வந்து முன்னேற முடியலன்னு சொல்லி பல காரியங்களை நினைச்சு கலங்கி கொண்டு நம்ம வந்து முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவையானது ஒன்றே, அவருடைய பாதத்துல இருக்கணும், அவருடைய பாதத்துல ஓடி வரணும், அவருடைய பாதத்துல இருந்து அவருடைய வார்த்தையில கேட்கணும். ஆனா பாருங்க, 2 பேரும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்ததான் முயற்சி எடுக்கிறாங்க. அந்த அம்மா ஏதாவது கொடுத்து ஆண்டவர் சாப்பிட வைக்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த அம்மா சகோதரியனே என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆண்டவர் பாதத்துல இருக்கிறாங்க. இப்ப 2 பேரும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்ததான் பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். சில சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போனதானே வந்து நான் தசம்பாங்க கொடுக்க முடியும், வேலைக்கு போனதானே நான் வந்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும், நான் வந்து ஊழியம் செய்ய முடியும், இப்பெல்லாம் வந்து பல வேலைகள்லாம் நினைக்கிறாங்க. நான் தேவ சமூகத்தில இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது, தேவ சமூகத்தில இருந்து ஜெபம் பண்றது ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. இப்ப நான் வந்து அங்க போனேன் இங்க போனேன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கடியா இருந்துச்சு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் வந்து ஆறுதனே கட் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, சிலர் எல்லாம் வெளியில போறாங்க. ஆனா ஆண்டவர் அதை விரும்பல. தேவ சமூகத்துல வரணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புறாரு. இத்தனைதான் வேலைக்கு இருந்தாலும் சரி, நெருக்கடி இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்துல இருக்கணும். ஆனா பாருங்க, அந்த சகோதரி மார்த்தா ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கறதா முயற்சி எடுக்கிறாங்க, அதை அவர் பொருட்படுத்தல. தேவ சமூகத்துல இருக்கிறது விரும்புறாரு. அப்ப பாருங்க, நம்ம விஷயமா நம்ம எத்தனையோ காரியங்கள், நம்மளோட சொந்த விஷயமா எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வந்து தனக்கு சாப்பாடு கொடுக்கணும், வந்து தன்னை கவனிக்கிறதான அவ வந்து பிரயாசப்படுறான்னு பாக்கல. ஆனா வந்து அவருடைய பாதத்துல இருந்து அவருடைய வார்த்தையை கேட்கலன்னு சொல்லி அவரு விரும்புறாரு. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க உயர வேண்டுமானா வாழ்க்கையில, நீங்க கலங்காம இருக்க வேண்டுமான்னு சொன்னா தேவ வார்த்தையில கேட்கும் பொழுதே, தேவ சமூகத்துல இருக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை தூக்கி விடுவாரு, உங்களை உயர்த்துவாரு. தேவ சமூகத்துல இருக்கிறத நீங்க கத்துக்கொள்ளுங்க. தேவ சமூகத்துல ஓடி வரதுக்கு நீங்க கத்துக்கிறீங்க. தேவ சமூகத்தை லட்சியம் பண்ணிட்டு அங்கே போற இங்கே போனா அந்த வேலை முக்கியம், இந்த வேலை முக்கியம்லாம் நீங்க நினைக்காதியா, எதை குறித்தும் கலங்காதியா. தேவ சமூகத்துல நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திரம் தேசப்பா. அப்பா அந்த ஆண்டவரே தோத்திரம், வேத வசனத்தை கேட்ட நம்மளோட பிள்ளைகள ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருப்பெறா நீங்க தொட்டு ஆசீர்வாதிங்க தகப்பனை தோத்திரப்பா. ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே தோத்திரப்பா. வாழ்க்கையில முன்னேற முடியலாம் சொல்லி ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிறார்களப்பா. ஏசாப்பா தோத்திரப்பா. ஏசாப்பா தோத்திரம், நான் ஒத்தைக்கு தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி, நான் ஒத்தைக்கு தான் அந்த வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லி அநேக பேர் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்களப்பா. ஏசாப்பா, தேவனது ஒன்றே ஆண்டவரே,
உடைய பாதத்துல இருக்க வேண்டும் அப்பா. உடைய பாதத்துல உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தையில கேட்க வேண்டும். உடைய பாதத்துக்கு ஓடி வர வேண்டுங்கிறத ஆண்டவரை உணர்வேன். ஆண்டவரை எல்லாருக்கும் கொடுங்கப்பா. அப்படி ஓடி ஓடி வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசப்பா. இந்த நாள் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைங்களுக்காக தோத்திரம். அவர்களை தேவன் ஆசீர்வதியும் ஞானத்தினால் நிரப்பும் சுகம்படுத்தினால நிரப்புங்க தகப்பனே. தோத்திரப்பா ஏசப்பா. பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக தோத்திரம். பெரியவர்களுக்காக தோத்திரம் தகப்பனே. எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய ஏசப்பா. தோத்திர திருமண நாளை சந்திக்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளுக்காக தோத்திரம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆண்டவரை ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய தகப்பனே. தோத்திரம் ஆண்டவரை கடை வியாபாரிகளுக்காக தோத்திரம். பிளாட்டு பரங்களை வியாபாரம் செய்யறவர்களுக்காக தோத்திரம். மீனவர்களுக்காக தோத்திரம் ஏசப்பா. விவசாயிகளுக்காக தோத்திரம். இவர்களெல்லாம் படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுத்தவர்கள் ஆசீர்வதிங்க. இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஏசப்பா தோத்திரம். வியாதி படைக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நல்ல சுகம் பல ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே. தோத்திரம். ஊழியக்காரங்களுக்காக தோத்திரம். பரிசுத்தவங்களுக்காக தோத்திரம். உங்களுடைய ஊழியங்கள் ஆண்டவரை கஷ்டத்தோட நெருக்கத்தோட ஆண்டவரை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை உங்களுடைய பாதுகாப்பு கொடுங்க, சுகம்பலத்தை கொடுங்க, எடுத்து வல்லமையா பயன்படுத்துங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஏசப்பா தோத்திரம் தோத்திரம் நன்றி ஏசப்பா. எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென்.